டிஏபி தலைவர்களை கம்யூனிசவாதிகள் என குறிப்பிட்ட பாஸ் கட்சியின் கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் மேல்முறையீட்டை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் 8,25,000 ரிங்கெட் அபராதத்தை செலுத்தும்படி இன்று மேல்முறையீட்டு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. டிஏபியின் மூத்த தலைவரான தான் ஸ்ரீ லிம் கிட் சியாங், அவருடைய மகனும் டிஏபி முன்னாள் தலைவருமான லிம் குவான் எங், செபுத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோ சு சிம் ஆகிய மூவரும் கம்யூனிசவாதிகள் என்றும் கம்யூனிசத்தை மலேசியாவுக்குள் பரப்ப முயற்சிக்கும் கூட்டம் என்றும் பாஸ் கட்சியின் கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தி மஸ்தூரா முகமட் அவதூறு பரப்பிய நிலையில் அவருக்கு பினாங்கு உயர்நீதிமன்றம் 8,25,000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. அபராத தொகையை குறைக்கும்படி கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தி மஸ்தூரா முகமட் மேல்முறையீடு செய்த நிலையில் அவருடைய சொத்து மதிப்புகளை கணக்கிட்டு அபராத தொகையை குறைக்க அவசியம் இல்லை என்றும் பினாங்கு உயர்நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்தும்படியும் மேல்முறையீட்டு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் முடிவில் தான் ஸ்ரீ லிம் கிட் சியாங்க்கு 3 லட்சம் ரிங்கெட்டும், லிம் குவான் எங்க்கு 2,50,000 ரிங்கெட்டும், செபுத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோ சு சிம்க்கு 2 லட்சம் ரிங்கெட்டுடன் வழக்கு செலவு 2,50,000 ரிங்கெட்டையும் செலுத்த வேண்டும் என பாஸ் கட்சியின் கபாலா பத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சித்தி மஸ்தூரா முகமட்டுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது.